வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான, குறிப்பாக அறகாலத்துக்கு மிக அறிமுகமான புதிய விடுதலை சிறுத்தை கட்சியில் புதிய தலைவராக, குறிப்பாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ள காயல் அமுசாக்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். முதல்ல, மாநில கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு கருத்தியல் ரீதியான பல இடங்களுக்கு சென்று ஒரு கருத்துக்களை முன்னெடுப்பதுதான் அந்த கொள்கை பரப்புங்கிறது. ஆக விடுதலை சிறுத்தை வச்சு கொள்கைங்கிற விஷயத்தை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இந்தியாவிலேயே அம்பேத்கருக்கு பிறகு அவருடைய நேர்கோட்டில் சரியாக நின்று, குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக மாநாடு நடத்துவது, முழுக்க திமுகவை விட இவர் எதிராக நிற்பதுங்கிறது சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான மிக பெரிய பொறுப்பை உங்களை நம்பி அவர் வழங்கியிருக்கிறார். முதல்ல நீங்கள் அடைந்த அந்த பதவிக்கு எங்களுடைய அறக்கலத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இன்னொன்று ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நீங்கள் ஃபோன்களே சொன்னீங்க முதல் பேட்டி அறக்கலத்தையும் கொடுப்பேன்னு. அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அது என்ன, இந்த சேனலையே கண்டிப்பாக உங்களோட சேனல் மாதிரி கருதி நீங்கள் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஃபோன்லேயே சொன்ன உடனே கிளம்பி வரேன்னு உடனே வந்துட்டீங்க. எனக்கு அதுதான் உள்ளபடியே சொல்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன்னா தெரியாமலோ உங்களுடைய பேட்டியால் அறக்கலம் வளர்ந்துருக்கிறது, அறக்கலகத்தால் நீங்கள் வளர்ந்துருக்கிறீர்கள் என்பது மட்டும் யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கி பல்வேறு தொலைக்காட்சிகளில் நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது எங்களை பார்ப்பதற்கு உங்களை உள்ளபடியே பொறுப்பாக இருக்கிறது. எப்படி இந்த பதவி கிடைத்தது, கட்சியில் எப்படி அவர் உங்கள் தலைவர் அங்கீகரித்தார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பதவியாக நான் கருதவில்லை, பொறுப்பு. ஆமாம், நிச்சயமாக தான் கருத்தியல் பொறுப்பு. கருத்தியல் பொறுப்பு. அது கடந்த 3 வருடங்களாக நெருக்கமாக களமாடி கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்டமைப்பை பொறுத்தவரையில் முகாம் அரசியல் ஒன்று இருக்கிறது, நகர அரசியல் ஒன்று இருக்கிறது, ஒன்றிய அரசியல் இருக்கிறது, மாவட்ட அரசியல் இருக்கிறது, மண்டல அரசியல் இருக்கிறது, மாநில தலைவி அரசியல் ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு படித்தரங்களாக படிக்க வேண்டும். மற்ற கட்சிகளை போல் விசிகா கட்சி இல்லை. அதுக்கான மற்ற கட்சியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நிறைய நெருக்கடிக்கு உள்ளாகி அதுலேருந்து எமர்ஜான ஒரு கட்சி. அடிப்படையில் அரசியலுக்கு முன்னாடி ஒரு சமூக நீதி கோட்பாட்டுக்காக, ஒரு சமத்துவ கருத்தியலுக்காக, கருத்தில் மட்டும் இல்லை களத்தில் நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தான், சமூக அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அரௌண்டு 99லேருந்து 1999க்கு பிறகு ஒரு எமர்ஜ் ஆகி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான தலைவர் திருமாவளவன், எழுச்சி தமிழர் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் விடுதலை சிறுத்தைகளோடு பயணித்த அந்த காலத்தில் தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது, அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது, 2 கூறுகளாக 3 கூறுகளாக உடைக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நிலைமையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொன்னால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து முறையாக மாநில அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கீங்க. மாநில அங்கீகாரத்தை பெற்று சின்னத்தை நாங்கள் தக்க வைத்து கொண்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது மட்டும் அல்லாமல் தவிர்க்க முடியாத சக்தியாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இது பதவி இல்லை பொறுப்பு என்று சொல்கிறேன். அதில் நம்ம உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த கருத்தியல் பாதையில் பயணித்து யார் அதிக தூரம் வீசி எறிவாரோ அவர் கையிலே ஆயுதத்தை கொடுப்பதிலே எழுச்சி தமிழருக்கு நிகர் எழுச்சி தமிழர் தான். ஆயுதம் என்று சொன்னால் வெட்டருவாள் வீச்சருவாள் அல்ல, அறிவு என்கிற ஆயுதம். அந்த அறிவு என்கிற ஆயுதம் கருத்தியல் கொள்கை பரப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்துடைய அந்த குழுவிற்கு மாநில செயலாளராக பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக சுமத்தப்பட்ட பொறுப்பு அறக்கழகத்துடைய ஊடகம் உட்பட பல்வேறு ஊடக நண்பர்களுடைய துணையோடு நம்முடைய தொண்டு தொடர்ந்து தொடரும் என்று நம்புகிறேன். ஓகே, கொள்கைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீ அரசியலில் கொள்கை சார்ந்து கருத்து சார்ந்து எதிர்பணி ஆற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் சர்ச்சைக்குரிய இந்த கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் திருப்பங்குன்ற விவகாரத்துக்காக திருமாவளவன் அவர்கள் மதுரை வந்திருந்தார். அப்போ பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நேரடியாக சீமானையும் விஜயும் கடுமையாக விமர்சித்து அவர்கள் RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லி விமர்சித்தார். உடனே பார்த்தா சீமான் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அவர் தான் பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு ஒரு எதிர்வினையாற்றினார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவர் எங்களோட பெரியார், ராமதாசன் பெரியார், வெறும் பெரியார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இதை தாண்டி இஸ்லாமிய பெண்களை வைத்து பெரியாரை கொச்சைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்க மிக நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய கேள்விதான் சுருக்கமாக தருகிறேன்.
அதாவது கடந்த 3 வருடங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் பயணித்த 3 வருடங்களாக இது போன்ற சீமான் சம்பந்தமாக, நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் எப்படி பதிலளித்திருப்பேன் சொன்னால், நான் உட்பட எங்களுடைய கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது, எடுத்தெறிய வேண்டிய சீமான விஷயத்தில் இருக்குது. சீமானை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் சமீப காலமாக கடந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர், 1 வருட காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உடன்பாடுகளை விட அதிகமான முரண்பாடுகளை நாம் அவர்கிட்ட பார்க்குறோம். ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டேன்னா அறிவுக்கு பொருத்தமில்லாத சொல்லுவா, நம்ம தான் கடந்து சென்றோம். தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை பாதுகாக்க வேண்டும், தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் நெய்தல் படை அமைத்து அவர் கையில் AK-47 போன்ற இயந்திர துப்பாக்கியை கொடுப்பேன். அவர்கள் என்ன செய்வாங்க, இலங்கையுடைய கடற்படையை சுட்டு கொள்வார்கள். இப்படி சொல்லும் போது கீழே விசில் பறக்கும். நாங்கள் ரசிக்கலை. சரி, ஏதோ அவர் சொல்கிறாரு அப்படின்னு போனோம். பிரபாகரனை போன்று ஒரு தலைவர் உலக வரலாற்றிலே இல்லை. சொல்லிக்கிட்டே வரும்போது பக்கத்தில் இட்லிக்குள்ள கறியை வச்சாரு, சமைச்சாரு. முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுடைய சர்வெண்ட் பிரபாகரனை சொல்லும்போது என்னையா பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம கடந்து தான் சென்றோம். ஆனால் என்றைக்கு அவர் பார்ப்பனிய கடப்பாரியை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொன்னாரோ, அன்னையிலேருந்து இனி என்ன மயிலிறகால் வர முடியாது. அப்படி ஒரு கடப்பாறையை நீ எடுத்து கொண்டு வந்தோன்னா அந்த கடப்பாறையை கையிலிருந்து பிடுங்கி வங்காள விரிகுடா கடலிலே வீசி எறிவோம் விடுதலை சிறுத்தைகள் என்பதைத்தான் எங்களை தமிழ் எழுச்சி தமிழர் தலைவர் சொன்னார். ஏன்னா இது டேஞ்சரான கருத்து. அதான் RSS முறையில் பேசிக்காதே, அதான் பிரச்சனை. அப்போ பூனை குட்டி வெளியே விட்டது தாண்டி அவர் சொல்லக்கூடிய அந்த வாசக பொருத்தம் இருக்குல்ல. என்ன சொல்றாருன்னா, பாரதியாரை பற்றி பேச வேண்டுமானால் நான் பாகிஸ்தான் கூட போய் பேசுகிறது, அந்த மேடையில் பாகிஸ்தானுக்கு வேண்டிய அவசியம். அதான் சொல்லுகிறேன். உள்ள ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யும், நடிக்க முடியாது. அந்த மண் அப்படிப்பட்ட மண், தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மண். இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன சொல்றீங்க, இப்போ என்ன சொல்றாரு, எழுச்சி தமிழர் தான் எங்களுடைய பெரியார், திருமாவளவன் தான் எங்களுடைய பெரியார், ராமதாஸ் தான் பெரியார். அதாவது நான் என்ன கேட்கிறேன், பெரியாரை இவர் என்ன எப்படி சொல்றாரு, சீமான் அவர்கள் பெரியாரை தமிழருக்கு எதிரிங்கிறார், பெரியாரை தமிழ் மொழிக்கு எதிரின்னு சொல்றார், பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரின்னு சொல்றாரு. இவ்வளவு திட்டி முடித்த பிறகு பெரியாரை திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரியார் என்று சொன்னால், அப்போ திருமாவளவனும் தமிழுக்கு எதிரானவரா, தமிழருக்கு எதிரானவரா, எங்கள் தலைவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவரா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஒரு பக்கம் பெரியாரை கீழே போட்டு மிதித்து விட்டு எங்களுக்கு ராமதாஸ் தான் பெரியாரு, திருமாவளவன் தான் அப்படின்னு ஐஸ் வைக்கிறீங்களாமோ? அப்போ பெரியாருடைய இந்த அளவுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்தி இப்படி வெளியிடுறாருல, அவர் செய்ய வேண்டியது அவர் மட்டும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அதில் ஏன் இஸ்லாமிய தோழர்கள் தோழர்கள்லாம் கொண்டு நிறுத்தி அவங்க பாவம். இஸ்லாமிய பெண்கள் அவங்க சொல்றாங்க, போற இந்த பெரியாருங்கிற ஆளை இந்த லெஃப்ட் காலில் தள்ளி விட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த பொண்ணுடைய வயசை 5ஆல பெருக்குனா கூட பெரியாருடைய அந்த கருத்தியலுடைய அனுபவத்துக்கு வராது. அவ்வளவு தூரம் பெரியாருக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கு அவ்வளோ பாண்ட் இருக்குது. நான் இதை ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில பொறுப்பாளராக இருந்து கூட சொல்ல முடியும். நான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மோசமான கருத்துக்கு நான் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா அந்த பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்துன்னு சொன்னார் பெரியார், சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன ஒரு தலைவரை காட்டுங்க பார்ப்போம். இதுக்கிடையில அவர் அவருக்கு என்ன பெரியார், தந்தை பெரியார் அவர்களுக்கு என்ன பிம்பம், கடவுளே இல்லைன்னு சொன்னவர் அப்படிங்கிற பிம்பம். அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளல, எந்த மதத்தையும் சேர்ந்தவர். இழிவு நீங்க அங்க போங்க, இழிவு நீங்க இங்க வான்னு சொன்ன ஒரு தந்தை பெரியாரு குறைந்தபட்சம் நீங்க போட்டாட்டாலும் பரவாயில்லை, அவரை நீங்க போற்றி புலாட்ட இந்த மாதிரியான இழி சொல்லால பலிக்காம இருக்க இல்லையா? குறைந்தபட்ச ஒரு நன்றி கடன் கூட இல்லையா? அவர் அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார். அப்ப நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக நீதி களத்துல தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இரட்டை குழல் துப்பாக்கிகள். இப்போ முதல் குழலை என்ன செய்யறாங்க, மழுங்கடிக்க செய்யறாங்க, அட்டாக் பண்றாங்க, குறிவைத்து தாக்குறாங்க சீமானுடைய வகைராக்கள். அப்ப அடுத்தது யாரு, அம்பேத்கர் தானே? அதையும் கூட சொல்லிட்டாங்க. அதுல என்ன அம்பேத்கர் தானே, அது வடநாட்டுக்காரங்க சொல்லுவாங்க. ஆமா, அவர் அந்நியர் தான், தேவர்னா ஏற்பால மறுப்புன்னு சொல்லி பேச்சு வந்துட்டுல பூனைக்குட்டி. அதெல்லாம் சொல்றோம், பூனைக்குட்டி வெளியே விட்டது. அப்ப சீமான் அவர்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க பாசிச அரசியலாக இருக்கிறது. ஏன்னா நம்ம கருத்தியல் பரப்புல இருக்கிறதுனால
நிச்சயமாக தொலைக்காட்சிகள்லாம் நிறைய நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு தொலைக்காட்சி மட்டும் இல்லை, ஹிந்தியில் என்ன பேசுகிறாங்க, அர்ணப் கோஸ்வாமி மாதிரி ஆட்கள் மீடியாக்கள் மோடி ஆட்களாக மாறி இருக்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு கருத்தியில் வரக்கூடிய அவங்க சேனலில் நாங்கள் பார்க்கும்போது சீமான் இன்றைக்கு என்ன முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ அதோடைய வீச்சு அங்கே இருக்கிறது. உதாரணம் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். பாகிஸ்தான் ஆர் இந்தியன் பார்ட்டிஷன், பாகிஸ்தான் ஆர் இந்தியன் பார்ட்டிஷன், பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி அம்பேத்கர் அவர்கள் பேசிய உரையாற்றிய எழுதிய புத்தக தொகுப்பு இருக்குது. 1946 வெளியிட்ட புத்தகம். ஓகே. அந்த புத்தகத்தினுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு சங்கி மீடியாக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, பாகிஸ்தான் வந்து பண்றாங்க, அம்பேத்கரே சொல்லிவிட்டார், அம்பேத்கரே வந்து அப்படி சொல்லிட்டாரு, முஸ்லிம்களை வந்துட்டு அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை, RSS உடைய சாகாக்கு வந்தார் அம்பேத்கர், அவர் வந்து இப்படிலாம் பொழி கொண்டிருக்காரு. ஏன்னா அம்பேத்கரை வந்து படித்தவர்கள், அம்பேத்கருடைய மாணவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே நீ இப்படி புழுகிறீங்களா? அம்பேத்கருடைய கருத்திலே தாங்கி 30 கோடி மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்காரு, அந்த நேரத்திலே நீ இந்த புழுகு புழுகிறேன்னா கடைசியில் நீ இந்த புழுகு மூட்டையெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி விளைவிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்காக தான் நாங்கள் பயப்படுறோம். சீமான் போகக்கூடிய இந்த பாதை என்பது மிக டேஞ்சரான பாதை. பெரியார் என்பது தனிப்பட்ட மனிதன் கிடையாதுங்க. பெரியார் என்பது வந்து ஒரு கருத்தியல், பெரியார் என்பது ஒரு கான்செப்ட். அது பெரியாரை 2026 உட்காந்துட்டு நீங்க இங்க திட்டுறீங்க. யாரும் திட்டலை, அவங்கள தவிர யாரும் பெரியான திட்ட மாட்டான். ஒரு சமயோஜன புத்தி உள்ளவன், உண்மையிலேயே அரசியல் புரிதல் உள்ளவன் நிச்சயமாக பெரியாரை இகழக்கூடிய வாய்ப்பே கிடையாது. இல்லை, நான் திரும்பவும் இடைமறிக்க நினைக்கிறேன். நீ ஒரு இஸ்லாமிய ஒரு கருத்தியல் கொள்கை பரப்புச்சியாளர் மட்டும் இல்லை, ஒரு அடிப்படை ஒரு இஸ்லாமிய அடிப்படை அந்த கேள்வி திரும்ப கேட்குறேன். குறிப்பாக இஸ்லாமியரோட மிக முக்கியமான ஐக்கானாக இருக்கக்கூடிய யாருன்னா பழனி பாபா. அவர் சொல்றாரு, அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் ஒருவன் ஏற்கவில்லையோ அவனை நம்பாதன்ற. அதே கேள்வி அந்த பெண்ணிடம் வைக்கப்படுகிறது. அதுக்கு சொல்லக்கூடிய பதில்கள் மிக அபத்தமாக இருக்கிறது. அது முதல்ல வந்து அவர் நம்பினார், அவர் 21 வயசு இருக்கும் அப்போ நம்பினார், அது பிறகு மாற்றிக்கிட்டார். ஏதோ பெரியார் வாழ்ந்த காலத்தையும் பழனிபாபா வாழ்ந்த காலத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் பெரியாருக்கு பிறகுதான் பழனிபாபா வராரு. அதன் பிறகு கருத்தியில் முதுமை வரை அவர் இறக்கும் தருவாய் வரை கருத்தியில் மாற்றிக்கல. ஆனால் இந்த பெண்கள் இப்படி அபத்தமாக பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இஸ்லாமிய பெண்கள்ங்கிறதுனாலதான் இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது. இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை தான் அந்த பர்தாக்குள்ள கொண்டு வந்து பேச வைக்கிறார். அதான் RSS உடைய திட்டம். இன்றைக்கு அந்த நடக்கி கிட்டத்தட்ட எல்லா இஸ்லாமிய பெண்களும் போயிருக்காங்க. எல்லா இஸ்லாமியிலும் இல்லை, சுருக்கமான கட்சி சார்ந்தது சொல்றேன் நான். முத்தமிழ், அதாவது முத்தலாக் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? யாரு கேஸ் போட்டா? அதுக்கு முஸ்லீம் பெயர் தாக்கி வைத்து கேஸை போட்டாங்க. இன்றைக்கு முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்னு சொல்லி RSSல ஒரு விங்க் இருக்கு. அதனால் ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த வேலூர் இப்ராஹிம் போன்ற கலிசடைகள். இப்படிப்பட்ட இந்த கலிசடைகளுக்கும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்து கருத்திலாம் தனிமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் தனிமைப்படுத்தி அவங்க வேலூர்ல தொலை போக முடியாதுங்க. முஸ்லீம் சமுதாயம் அவ்வளோ பிரைட்டா இருக்கு, இஸ்லாமிய சமூகம் அவ்வளோ எழுச்சி பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருத்தியலாக அவ்வளவு அரசியல் புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உடைக்கணும், முஸ்லீம்களை கையில் எடுத்து பெரியாரை அடிக்கணும், அதான் சரி வரும் அப்படிங்கிற ஒரு நாக்பூர் மாடல், நாக்பூர் ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிலாம் சொன்ன உடனே தம்பிமார்கள் கொந்தளிச்சு வந்து கீழே அழிச்சுவாங்க, எழுதுவாங்க. இப்போ தெரியாது, 10 வருஷம் கழிச்சு இந்த பேட்டியை போட்டு பாருங்க, சீமா எங்கே நிற்கலான்னு பாருங்க. சீமானுக்கும் எங்களுக்கு என்ன வாய்க்காரங்க சண்டையா, சொத்து தகராறா? இன்னைக்கு வரைக்கும் இங்கே எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணங்கிறாரு. அண்ணன் சொல்லிட்டு தான் நினைச்சாரு பெரியாரை வந்து கொச்சைப்படுத்தி விட்டு பெரியார் மாதிரி தான் எங்களுக்கு யாரு எழுச்சி தமிழர் திருமாவளவங்கிறாரு. பெரியாரை எல்லாம் திட்டி முடிச்சுட்டு எங்களுக்கு பெரியார் வந்து திருமாவளவன் தான். அப்போ பெரியாரை திட்டுறதுலாம் திருமாவளவன் திட்டுறதுன்னு அர்த்தம். அப்படிதான் ஆகும். எங்களுக்கு பெரியார் தான் என்ன அர்த்தம்? அதான அர்த்தம். ஸோ இஸ்லாமிய சமூக தோழர்கள் ரொம்ப டேஞ்சராக இருக்கணும், ரொம்ப டேஞ்சரை உணர்ந்து கொண்டு இருக்கணும். ஏற்கனவே அவர் சாத்தானின் குழந்தைகள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் சாத்தானின் குழந்தைகள். மரச்செக்குக்கு திரும்பின மாதிரி நீங்க வந்து உங்க மதத்தை விட்டுட்டு எங்க மதத்துக்கு வாங்கன்னாரு. இஸ்லாம் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தமான மார்க்கம் கிடையாது, அது அந்நிய மதம், அது அரபு நாட்டு இறக்குமதினாரு.
இப்படி அடுக்கடுக்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னும் அவங்க பைலால எழுதியிருக்காங்க, இப்ப மறைச்சிட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர்களை நம்ம ஒரு கண்ணு கண்ணோடு பார்க்க வேண்டும். இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் வந்த பிறகு நீ இதுக்கு எப்படி நாம் தமிழர் கட்சி போய் இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பெரியாரை போட்டு இந்த கிழிச்சு என்னத்தை செய்ய போற? என்னைக்காவது பிரபாகரன் அவர்களை தானே ஏற்றி போட்டுறாங்க. பிரபாகரன் தானே வந்துட்டு மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர், நாம் தமிழோட தலைவருங்கிறாங்க. என்றைக்காவது மேதகு பிரபாகரன் அவர்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணியிருக்காரா? சரி, பெரியார் பிரபாகரனோடு நெருங்கி பழகிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் போன்றவர்கள், அண்ணன் வைகோ போன்றவர்கள், நெடுமாறன் ஐயா போன்றவர்கள், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. இவங்கெல்லாம் எந்த பக்கம் நிற்கிறாங்க? பெரியார் பக்கம் தானே நிற்கிறாங்க. அப்போ உங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களும் பெரியாரை வந்து என்ன செய்யலை, எந்த விதமான உங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலை. உங்களை விட அதிக அளவு பிரபாகரன் அவர்களை நெருங்கி பழகின எந்த அரசியல் தலைவர்களும் பெரியாரை வந்து என்ன செய்யலை, நிந்திக்கவில்லை, மாறாக புகழ்ந்து கொண்டிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து பெரியாரை அடிக்கிறதுனா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எங்கே வந்திருக்கிறது? தமிழ் தேசிய ஸ்கிரிப்ட் அல்ல, இது பாசிச ஸ்கிரிப்ட்னு சொல்லிக்கிறோம். இதுதான் எங்களுடைய கட்சியுடைய கருத்தியல். இப்படி சொல்றதை மீண்டும் சொல்றோம். இப்படி சொல்வதால சீமாக்களுக்கு தனிப்பட்ட எந்த விரோதம் இல்லை. கேள்விக்கு பதில், நீங்க பெரியாரை வந்து நீங்க அடிச்சீங்கன்னா பெரியாருடைய கருத்தியல் அடிக்கிறீங்க. திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன வந்து விளக்கவே முடியலையே. எத்தினிக் என்றால் என்ன, ரேஸ் என்றால் என்ன தெரியலையே உங்களுக்கு. தமிழ் என்பது எத்தினிக்கா ரேஸா? சொல்லுங்க பார்ப்போம். தமிழர்கள் தமிழரா திராவிடனாங்க? நான் திராவிடன் தமிழன். நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் வந்து தமிழரா இந்தியரா? நான் இந்தியன் தமிழன்பா, நான் தமிழன் இந்தியன். நீ வந்து முஸ்லீமா தமிழரா? நான் தமிழன் முஸ்லீம். சொல்லுவ மாட்டோமா? அப்ப அந்த நீ ஏன் பிரிக்கிறாங்கிற? திராவிடனாக இருந்து கொண்டு தமிழராக இருக்கக்கூடாதா? தமிழனாக இருந்து கொண்டு திராவிடனாக இருக்கக்கூடாதா? அப்ப இது போன்ற குதர்க்கவாதங்கள்லாம் இதான் பிராமணிய கிடப்பாரு, இதான் பிராமணிய கடப்பாராங்கிற. பிராமண கடப்பாரை கொண்டு இடிப்பென்கிறார். ஏன்னா இந்த பிராமணிய பாகிஸ்தான் முடிச்சு போறாரு இல்லையா, அதை எப்படி சேர்த்து? அது ஏன்னா பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் போம்பாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து நாங்க ஏன் போகணும்? நம்ம பிஜேபி யார சொல்றதுல ஒரு லாஜிக் தெரியுது. இவரு சொல்றாருன்னா அதான் சொல்றேன், பாகிஸ்தானுக்கு போனா அவங்க மாமியாரோட இருக்கு பாகிஸ்தான்ல இல்லை. பாகிஸ்தானுக்கு போங்கிற கருத்து எங்கே வந்தது? இன்றைக்கு வடக்கத்தி ஊழியர்கள் பேசிக்கொண்டிருக்கிறது. இது வந்து RSS உடைய ஸ்கிரிப்ட். அதை நீ வந்து இங்க தமிழ் தேசியின் பெயரால் தமிழ் தேசிய முலாம் பூசி நீங்க உள்ள விட்டீங்கன்னா, வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி பண்ணீங்கன்னா, அந்த ஊசியை உருவி வீசுவோம், வாழைப்பழத்தை தொழியை உரிக்கிற மாதிரி முகத்தெரிய கிழிப்போம். அதுதான் விடுதலை சிறுத்தைகள். எவ்வளவு பெரிய டேஞ்சரான கருத்து இது. ஆக அதனால தான் பயப்படுறோம். இன்னைக்கு பெரியாரை இறக்கிட்டாங்க. அடுத்து அம்பேத்கர் தானே, அம்பேத்கர் அப்படி சொன்னார், அம்பேத்கர் இப்படி சொன்னார். அதனால தான் பயப்படுறோம். இது வந்து மோசமான இது. அரசியல் என்பது வேறங்க. அரசியலில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். திமுகவில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, அதிமுகவில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் இது முரண்பாடுகள் இருக்குது, உடன்பாடுகள் இருக்குது. ஆனால் எந்த அரசியல் கட்சியும் இப்படி சொல்லலை. ஒரு மனிதர் தவறு செய்து போயிருப்பார் வைங்க, மரணிச்சிருப்பார். ஒரு குறைந்தபட்ச ஒரு அரசியல் தலைவர் என்ன செய்யணும்? நன்மையை பேசுங்க. அப்படியே நான் செய்த நல்லவைகளை பேசுங்கள். அல்லது என்ன செய்யுங்க, மௌனமாக தான் இருங்க. அவரை வந்து அப்படி கேலடாஸ்கோப் போட்டு அரிச்சு எடுத்து என்ன செய்ய போறீங்க? பெரியார் சொல்ல, பெரியார் வந்து உங்களை மாதிரி வசூல் பண்ணி தின்றாரா? 90 வயசுல மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு தெருவா போனார். எதுக்கு போனாரு? சொத்து சேர்க்க போனார். எவ்வளவு அசிங்கமான இதெல்லாம். அவங்களுடைய மணியம்மை, அவங்கள குறித்து நீங்க பேசுறதுக்கு உனக்கு வந்து கொஞ்சமா அருகதை இருக்கா? விஷயத்துல பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? தனிமொழிய தாக்குதலுக்குள்ளேயும் அதுவும் ஆபாசமான சொற்கள், எவ்வளவு அசிங்கமான இது. நடிகைகளோட போய் கிடந்தாரா பெரியாரு? நான் இப்படிலாம் கேட்க வேண்டியிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது வந்து அரசியல் என்பதை தாண்டி வன்ம அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்றாவியா இருக்கு. தளபதி என்னையா விஷ வச்சு கொண்டுருவாங்கண்ணா. ஒரு பிள்ளை வச்சு சொல்லுது, எங்கிட்ட 8 ஓட்டு மாமனை ஓட்டு போடல, விஷ வச்சு கொண்டுருவேன். அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கக்கூடிய இடத்துல தான் நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் அதை கர்மாந்த எங்க காலத்துல இப்படிலாம் பேச வேண்டியிருக்காங்கிற அளவுக்கு நாங்க வந்து களத்துல ஆடிக்கொண்டிருக்கிறோம். இதை சொல்றீங்க நீங்க. இப்ப எடப்பாடியோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா எது மதவாத கட்சி?
அவரு பிரதமர் நல்லா செய்கிறாரு, இன்னைக்கு அவங்க கூட நிற்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லையே அப்படிங்கிறாருல்ல. வச்சு செய்கிறாரு, நல்ல செய்யலை. இன்னைக்கு போயிருக்காப்புல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 56 சீட்டு வேணும், 3 அமைச்சர்கள் வேணும் சொல்லியாச்சு. சரியா? யார்? அமித்ஷா. இவர் படமெடுத்து போய் விடவெடுத்து போய் நின்று நானும் ரவுடி தான் வந்து என்ன செய்தாப்புல அண்ணன் எடப்பாடியார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம், கூடா நட்பு கேடாய முடியும். அதிமுக வந்து நிச்சயமாக எதிர்கட்சியாக இருந்தாலும், எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும், எங்கள் கூட்டணிக்கு எதிர் கூட்டணியாக இருந்தாலும் கட்சி அழிஞ்சிடக்கூடாது. கலைஞர் ஒரு முறை சொன்னார், ஜெயலலிதா அம்மா வந்து மரணித்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்களிடம் வந்து என்ன செய்கிறாங்க, மைக்கை நீட்டுறாங்க பத்திரிகையாளர்கள். அவங்க உடலை பார்ப்பதற்காக செல்கிறார். பத்திரிகையாளர் கேள்வி, உங்கள் மனது இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. டக்குன்னு பதில் சொன்னார், அவர் ஆளக்கூடாது என்று தான் நினைத்தேன். அவர் ஜெயலலிதா அம்மையார் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்ன நினைத்தமே தவிர வாழக்கூடாது நாங்கள் நினைக்கல. இது திராவிட பாரம்பரியம். பெரியார் மண்ணில் வந்தவர், பெரியார்கிட்ட பாடம் படித்தவுடைய பதில். பாசிச சித்தாந்தத்தோட டைப் பண்ணுறாங்க. அதே ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கிய கட்சி அவர் வளர்த்தெடுத்தார். அப்போ அதாவது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினாலும் கூட ஜெயலலிதா அம்மையார் அதை கோர்வை செய்தார், வார்த்தெடுத்தார். அந்த பொசிஷனில் உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்ட எடப்பாடியார் அவர் யாரோட டைப் பண்ணுறாரு? பிஜேபியோட. மோடியா லேடியா நான் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, மோடியால் ஒன்றும் செய்ய முடியாது, சிம்ம சொப்பனமாக இருந்தவர். 1999 சவால் விட்டு வாஜ்பாய் ஆட்சியை கலைத்தவர் ஜெயலலிதா. இப்படிப்பட்ட இரும்பு பெண்மணி இறந்த சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அமித்ஷாவோட டைப் பண்ணுறாரு. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், அழிச்சிருவாங்க, சிபு சோரன் கட்சி அழிச்சாங்க, சிவசேனா கட்சியை அழித்தார்கள், அப்புறம் ஆர்ஜேடியை நிறைய பிரச்சனை பண்ணாங்க, நிதிஷ்குமார் கட்சியை வந்து என்ன செஞ்சாங்க ஜேடியூவில் அதை அழித்தார்கள், நம்ம ஒரிசாவில் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக்குடைய கட்சியை அழித்தார்கள். இப்படி அவங்க கூட்டணி தோளில் கைப்படக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியும் அழித்து தான் அவங்களுக்கு பழக்கம். நீங்கள் உள்ளே போனால் மாட்டிக்கிடுவீங்க, தனித்தனமாக இறங்குங்க சொல்லியும் கேட்காமல் பள்ளியிழுத்து கொண்டு சென்றார். என்ன ஆச்சு? எடப்பாடியார் மதவாத கட்சி இல்லையாம் நீ சொல்கிறாரு. ஏன் சிஏ அப்போ என்ன ஆச்சிருக்கியா கையெழுத்து போட்டீங்க? உங்கள் மதவாத சிந்தனைக்கு நான் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன். தமிழ்நாட்டு தாண்டி நம்ம ஆரம்பிச்சதுக்கு வந்து நினைக்கிறேன், இதே திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அதிமுகவும் இந்த தீர்ப்பை வரவேற்று பேசிக்கிறது. அதே போல் உங்களுடைய கொள்கை எதிரியாக பேசக்கூடிய இப்போ உள்ள நபர் சீமானவர் இன்றைக்கு அது தீவிரத்தினா தப்புன்னு என்ன தப்புன்னு கேட்குறாரு. அதாவது அரசியலுக்காக எதையும் பேசுவோம், தொண்டையை வந்து நாக்கை விற்று வாயை விற்று பிழைப்போங்கிற உங்களுடைய பேச்சையெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையில் பேசன்றீங்க. திருப்பரங்குன்ற வழக்கு வந்து இது ஏன் ஒரு இந்து முஸ்லீம் வழக்காது? திருப்பரங்குன்ற வழக்கு நீ பார்த்தீங்கன்னா 1997 நீங்கள் வந்து 97 2014 2007 800 அவ்வளோ கேசஸ் இருக்குது. 2 ஜட்ஜி தெளிவாக 2 தீர்ப்பு கொடுத்த நிலையில் வருங்கால கவர்னரோ அல்லது வருங்கால தமிழ்நாடுடைய பாஜகவுடைய தலைவராகவோ இப்போ வந்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மேதகு நீதியரசர் GRS இப்பெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. நீதியரசராக இருக்கார்ல, நீதியரசரை விட்டு போகிறார். இப்போ கவர்னருக்கு ஆகிறதுக்குள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு இந்த மாதிரி தீர்ப்புகளை கொடுத்து. அப்படிதான் இருக்கு. சீமானுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றி பேசுறாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம் சார், முதல்ல இந்த கேஸை எடுக்கலாமான்னு கேட்டேன். 2 ஜட்ஜுடைய தீர்ப்பு இருக்கும்போது பிரமே பேசவே கிடையாதுங்க. டிஸ்மிஸ் பை டிஃபால்ட்னு சொல்லியிருக்கணுங்க, சொல்ல இல்லையா? அவரு எடுத்து வச்சு நீ தீபம் ஏற்றுங்கிறாரு, திரும்ப ரிவ்யூ பெட்டிஷன் போகிறாங்க. அவங்க அங்கே என்ன செய்யுது, இல்லை நீ கார்த்திகை தீபம் ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ போகிறாங்க, அப்பீல் போகிறாங்க. இந்த நிலையில் பேசுகிறார். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய புரிதல் இருக்குது பாருங்கள். அப்போ உங்களுக்கு சட்ட ஞானமும் இல்லை, தமிழ்நாட்டு நடைமுறையும் இல்லை. 4000 சொச்சம் கோயிலில் அன்றைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி தீபம் ஏற்றுனாங்களா இல்லையா? கார்த்திகை தீபம் அழகாக ஏற்றுனாங்க. இதே அதாவது திருப்பரங்குன்ற மலையில் ஏற்றப்பட்டதா இல்லையா? அதெல்லாம் முடியாது, நாங்கள் அந்த இடத்தில் தான் ஏற்றுவோம். உச்சியில் ஏற்றினா என்ன தப்புங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அயோத்தியாக மாற்றுவோம். ஹெச் ராஜா சொன்னதை நீங்கள் வழிமொழிறீங்க, ஹெச் ராஜா சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ ஹெச் ராஜாவுடைய ஏ டீம் பி டீம் எல்லாம் அந்த எடப்பாடியும் இவரும் தான், சீமானும் தான். தெளிவாக தெரியுதா இல்லையா? ஹெச் ராஜா பக்காவாக ஓப்பனாக சொன்னார்,
நான் வந்து அயோத்தியா மாற்றுவேன்னு சொன்னார். அயோத்தியா மாறுறது சரிதான்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லிடுறாரு. சீமானும் அயோத்தியா மாற்றுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. மதுரை மக்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஓகே, இது ஒரு இக்கட்டான சூழலை தான் குறிப்பாக கொள்கை ரீதியாக ஒரு கருத்தில் பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் கொடுக்குற முதல் பெற்று நினைக்கிறேன். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாதாச்சுள்ள அறக்கலுக்கு நேரம் ஒதுக்கி பண்ணி சார். நன்றி.